நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு இந்திய சினிமா உலகமே கொண்டாடக்கூடிய, உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நபராக மாறியிருக்காரு. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்தை அடைகிறதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சோதனைகளை சந்தித்து தான் அவர் அதை சாதனையாக மாற்றிருக்காரு. இப்போ உள்ள நிறைய பேருக்கு அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சு அவரை போல் சினிமா உலகில் கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க யாரும் இருக்க முடியாது. அந்தளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ ஒரு பழைய செய்தி ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதாவது 1979 26/8/1979 வெளியான ஒரு பத்திரிகை செய்தி. அதில் ரஜினிக்கு மீண்டும் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே கண் கலங்கும். அந்த அளவுக்கு தலைவர் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் எல்லோருக்கும் கேலிக்குரிய ஆளாகிவிட்டார். திடீரென்று யாருக்காவது கோபம் வந்தால் ரஜினி வியாதி பிடித்து விட்டது என்கிறார்கள் சினிமா உலகில். ரஜினியின் மனோநிலை பாதிக்கப்பட்டதால் இவரை புது படங்களில் ஒப்பந்தம் செய்ய எவரும் முன்வரவில்லை. ஒப்பந்தமான படத்தை முடித்துவிடவே பலரும் துடிக்கிறார்கள். கடந்த மாதம் இவர் நடித்த தர்மயுத்தம் என்கிற திரைப்படம் வெளிவந்ததும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுவிட்டது. இந்த படத்தில் தலைவர் ரஜினியின் நடிப்பு மிகச் சிறப்பாக அமைந்துவிட்டது. அவர் நடித்த ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் ரசிகர்களிடம் பாராட்டு பெற்று வருகிறார். வழக்கமான சேஷ்டைகளை விட்டு இவர் இந்த படத்தில் நடிப்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளார். இப்படத்தின் வெற்றி பல தயாரிப்பாளர்களுக்கு சிந்தனையை தூண்டிவிட்டது. பலரும் மீண்டும் ரஜினியை போட முயல்கிறார்கள். ஆனால் தலைவர் ரஜினியோ மிகவும் நிதானத்துடன் தான் புதுப்படங்களில் ஒப்பந்தம் செய்கிறார். மீண்டும் தலைவர் ரஜினி திரையுலகில் ஆட்சி செலுத்த தர்மயுத்தம் வழிவகுத்து விட்டது அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தலைவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு கியூ வரிசையில் ஆள் நிற்கிது. இதை ஒரு பிரபல தயாரிப்பாளர் நம்ம கலாநிதி மாறன் அவர்களே சொல்கிறாரு. ஆனால் ஒரு காலத்தில் தலைவரை புக் பண்ணக்கூடாது அப்படின்னே ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள் இருந்திருக்காங்க. அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காரு அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். சோதனைகளை சந்திச்சாதான் அது சாதனையாகும் அப்படின்னு தலைவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க.